அண்மை செய்தி. இந்தியா முழுவதும் நேற்று நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதினார்கள். இதில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு நீட் தேர்வு கேள்வித்தாள் மிக கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். என்னென்ன பாடங்கள்ல குறிப்பா கேள்விகள் கடினமாக இருந்தது? இதற்கான பின்னணி என்ன? விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி, வணக்கம். நேற்று நீட் தேர்வு நடைபெற்று முடிந்த நிலையில் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத வகையில் நேற்று நடைபெற்ற நீட் தேர்வு மிக கடினமாக இருந்தது என நாடு முழுவதும் மாணவர்கள் கொந்தளிக்கிறார்கள். நீங்கள் சமூக வலைதளங்களில் நீட் என டைப் செய்தாலே பார்க்கலாம். மாணவர்கள் ஏராளமானவர் தங்களுடைய புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இயற்பியல் பாடத்தில் கேள்விகள் மிக கடுமையாக இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். மொத்தம் கேட்கப்பட்ட 45 கேள்விகளில் 40 கேள்விகள் மேத்தமேட்டிக்ஸ் அடிப்படையிலே, அதாவது கணக்கீடு செய்துதான் அதற்கு நீங்கள் பதிலளிக்க முடியும், அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 720 மதிப்பெண்களுக்கு இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் என்பதுதான் நீட் தேர்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரம். ஆனால் நேற்று இயற்பியலில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டுமானால் ஒரு கேள்விக்கு பதிலளிக்க குறைந்தது 3 முதல் சில மாணவர்களுக்கு 5 நிமிடங்கள் கூட தேவைப்பட்டதாக சொல்கிறார்கள். 1 நிமிடத்தில் பதிலளிக்க வேண்டிய இடத்தில் 5 நிமிடம் எடுத்தால் மட்டுமே எங்களால் பதிலளிக்க முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. எப்படி நாங்கள் இந்த தேர்வை எளிமையாக அட்டெண்ட் செய்திருக்க முடியும் என்றும் பலரும் சமூக வலைதளத்தில் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நாம் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். கடந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட போது முழு மதிப்பெண்ணான 720க்கு 720 மதிப்பெண்களை நாடு முழுவதும் 67 பேர் எடுத்திருந்தார்கள். தமிழகத்தில் மட்டும் 4-5 பேர் இந்த முழு மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள். எனவே முழு மதிப்பெண்களை 67 பேர் பெற்ற காரணத்தினால் இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. நீட் தேர்விலே குளறுபடிகள் ஏற்பட்டது என்றும், அதே போல யாருக்கு முதல் மதிப்பெண் வழங்குவது உள்ளிட்ட பல சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் கல்வியாளர்கள் விளக்குகிறார்கள். எனவே இது போன்ற சிக்கல்கள் வேண்டாம் என்று தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டு கேள்வித்தாளை மிக கடினமாக வடிவமைத்ததாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 2வது முறையாக 3வது முறையாக அட்டெண்ட் செய்பவர்கள் ஏற்கனவே எழுதி தோல்வியுற்றவர்கள் 2வது முயற்சி 3வது முயற்சி என்று முயற்சி செய்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் இந்த கேள்வித்தாள் மிக எளிதாக அமைந்து அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து மேலே சென்றுவிட முடியும் என்ற அடிப்படையிலும் இந்த கேள்வித்தாள்கள் கடுமையாக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். கடந்த முறை சுமார் 1000 பேர் 700க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த முறை நடைபெறக்கூடாது என்பதற்காக வினாத்தாள் கடினமாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என்றும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.